வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை கண்டிப்பாக வந்து தங்கப்பதக்கம் ஒலிம்பிக்கில் வெல்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் 100 கிராம் வந்து வெயிட்லேருந்து அதிகமாக இருக்கிறத காரணம் காட்டி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. விஜேந்தர் அப்படிங்கிறவர் வந்து சென்ற ஒலிம்பிக்கில் வந்து பதக்கம் வென்றவர். அவரே வந்து இதுக்கு பின்னாடி சதி இருக்கலாம் அப்படின்னு வந்து குற்றம் சாட்டுறாரு. பெண்ணை தட்டி விடுவது என்பது ஒரு மைய அரசாங்கத்துக்கு ரொம்ப எளிதானது. அவர்கள் போகவே விடாமல் செய்திருப்பார்கள். நான் இதில் அரசு ஏதாவது செய்திருக்கும் என்று நான் கருதவில்லை. உண்மையிலேயே பன்னாட்டு அமைப்புகள் ரொம்ப துரிதமாக இருப்பார்கள். 50 கிராம் கூடுதலாக இருந்தாலும் விட மாட்டார்கள். நீங்கள் சொன்னது மாதிரி வந்து கீழே தள்ளி விடுவாங்கன்னா அதுக்கான முயற்சிகள் நடந்தது. அவர் வந்து 53 பிரிவு போட்டியில் தான் கடைசி நேரத்தில் வந்து அவருக்கு தள்ளி விடுவார்கள். ஆணையம் இருக்கிறது, அது இருக்கிறது, எல்லாம் இவர்களுடைய ஆட்கள் தான் இருப்பார்கள். இதெல்லாம் இதிலிருந்து வந்தார், அதிலிருந்து வந்தார், அதுவரையிலும் வரவிட்டவன் இதற்கு மட்டும் வரவிடவில்லையாகும். அதுவரையிலும் வரவிட்டவன் மேபி அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சர்வதேச அமைப்பை எல்லாம் நீங்கள் சரி செய்ய முடியாது. 100 கிராமுக்கு நீங்கள் சரி செய்ய போனால் பிறகு 500 கிராமுக்கு இன்னொரு நாட்டுக்காரன் சரி. அந்த சர்வதேச அமைப்போட ஒரு அங்கமா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பானி அவர்களுடைய மனைவி நீதா அம்பானி. நீதா அம்பானி யாரு? பாஜக அரசோடு நெருக்கமாக தான் இருக்காங்க. முழு இதையும் அவர் தான் நடத்துகிறாரா? உலக அவர் ஒரு பங்கா இருக்காரு இல்லையா? என்ன ஒரு பங்கு செய்து விட முடியும்? சர்வதேசம் மட்டும் ஒரு பங்கு மட்டும் செய்து விட முடியும்? உலக நாடுகள் முழுவதும் பங்கு கொள்கின்றன, உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் பல நாடுகளில் வந்து இந்த மாதிரி தகுதி நீக்கம் செய்யப்பட்டப்போ அந்த நாட்டு தலைவர்கள் அந்த நாடு தலையிட்டு மறுபடியும் வந்து அவங்கள வந்து பங்கு பெற வச்சிருக்காங்க. அவங்களுக்கான பதக்கங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. தேர்தலில் வந்து நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தொடர்ச்சியாக இருக்குது. காங்கிரஸ்குள்ள இருந்தே கேள்வி எழுது இருக்காது. இவர்களுக்கும் கைக்கு ஏற்படும் இடம். ஆகவே இவனை விட்டால் அவனை விட்டால் அவன் என்பது நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலுடைய பாங்க. கண்டிப்பாக எடப்பாடியை நோக்கி அவர்கள் வருவார்கள். வந்த பிறகு கொஞ்சம் கூடுதலாக இடம் கேட்பார்கள். எடப்பாடி ஏற்கனவே ஹீஸ் வீக்கெண்டு டோட்டலி. எடப்பாடி வீக்கெண்ட் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி அவர் வந்து வருவார். நான் அதான் அடுத்த வார்த்தை இதுதான் சொல்ல போகிறேன். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பை அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை கண்டிப்பாக வந்து தங்கப்பதக்கம் ஒலிம்பிக்கில் வெல்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் 100 கிராம் வந்து வெயிட்லேருந்து அதிகமாக இருக்கிறத காரணம் காட்டி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. விஜேந்தர் அப்படிங்கிறவர் வந்து சென்ற ஒலிம்பிக்கில் வந்து பதக்கம் வென்றவர். அவரே வந்து இதுக்கு பின்னாடி சதி இருக்கலாம் அப்படின்னு வந்து குற்றம் சாட்டுறாரு. ஒரு பெண்ணை தட்டி விடுவது என்பது ஒரு மைய அரசாங்கத்துக்கு ரொம்ப எளிதானது. அவர்கள் போகவே விடாமல் செய்திருப்பார்கள். நான் இதில் அரசு ஏதாவது செய்திருக்கும் என்று நான் கருதவில்லை. உண்மையிலேயே பன்னாட்டு அமைப்புகள் ரொம்ப துரிதமாக இருப்பார்கள். 50 கிராம் கூடுதலாக இருந்தாலும் விட மாட்டார்கள். என்ன காரணம் என்றால், இப்பொழுதும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், 100 கிராம் கூடுதலாக இருந்தது என்பதற்காக நாங்கள் இவரை கொஞ்சம் சலுகை கொடுத்து அனுமதித்தால் 125 ஒருவன் வருவான், 225 வேறு ஒருவன் வருவான். ஆகவே இது போன்ற போட்டிகளை நடத்தவே முடியாது. துல்லிதமாக ஒரு வரையறை என்றால் வரையறை தான். பிறகு கீழ்மட்டத்திலேயே அந்த சிஸ்டம் ஷுட் ஒர்க். அப்படியே தள்ளிவிடும், வேறு வழி கிடையாது. இதில் போய் செல்வாக்குக்கு ஆட்படுவது என்றோ, இந்திய அரசாங்கம் இதை போய் செய்வது என்றோ, இந்திய அரசாங்கத்தின் மானம், மரியாதை, அதனுடைய சிறப்பு, செல்வாக்கு, வளம் எல்லாம் இந்த பெண் மல்யுத்த வீரராக வெற்றி பெறுவதில் தான் இருக்கிறது என்றால் இந்த வேலையை செய்து விடலாம். என்ன எத்தனை தங்கப்பதக்கம் வந்தால் என்ன, எத்தனை வெள்ளிப்பதக்கம் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, உங்களுடைய பெருமைகளெல்லாம் அதிலே இல்லை. 20% பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறானே, அவனை நீங்கள் அந்த வறுமையிலிருந்து வெளியேற்றுவதில் தான் உங்களுடைய நாட்டின் பெருமை இருக்குது. யாரோ பல பேர் விளையாடுகிறார்கள். விளையாட்டு உடலுக்கு நல்லது. நான் மாவட்ட அளவிலான பெரிய விளையாட்டு வீரனாக இருந்தேன். நாங்கள் வெற்றி பெற்று வந்த படங்களை எல்லாம் கப்புகளோடு அந்த ஆண்டு மலரிலே, பள்ளிக்கூட மலரிலே வெளியிடுவார்கள். இதை பார்த்துவிட்டு நோபல் பரிசு வாங்கியது போல் அந்த வயதில் அறியாமை காரணமாக நான் மகிழ்ந்திருக்கிறேன். அவ்வளோதான். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் விளையாட்டு களத்திலே தான் கடந்தது. பள்ளி வாழ்க்கை முழுவதும் விளையாட்டு களத்திலே தான் கடந்தது. எல்லா வகையான விளையாட்டுகளும் விளையாடு. பிறகு அதையெல்லாம் மாறிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது வேறு. ஆனால் நான் சொல்லுகிறேன், விளையாட்டு என்பது நல்லது. அதில் ஒரு போட்டி இருப்பது என்பது பார்ப்பதற்கு தட் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். நம்ம பழைய காலத்தில் சேவல் சண்டை பார்த்தோம், மல்யுத்த வீரர்களை பார்க்குறோம். அவ்வளவுதானே வேறுபாடு. மனிதர்கள் 2 பேர் அடித்துக் கொள்வதில், ஒருத்தர் வெற்றி பெறுவதில், ஒருவன் தாக்கப்படுவதில், அதெல்லாம் பழைய காலத்தில் கிரேக்கத்தில் அந்த தேர்களை ஓட்டி கொண்டு பெரிய அளவுக்கு நடந்தது. மனிதர்கள் சாவார்கள். சிங்கத்தோடு போட்டியிட வைத்து நீ வெற்றி பெற்றால் நமக்கு விடுதலை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் முட்டாள்கள். கிரேக்க நாகரிகத்தை உருவாக்கியவன் உலக நாகரிகத்தின் தொட்டில் அவனே இதை செய்திருக்கிறான். இதையெல்லாம் விடுங்கள். இதில் அந்த பெண்ணையே ஒன்றுமில்லாமல் செய்துவிட மத்திய அரசாங்கத்தால் முடியும். இதுக்கு போய் பெரிய சதி நடக்கிறது என்பதிலே எனக்கு
எனக்கு உடன்பாடாக தெரியவில்லை. இது சர்வதேச அமைப்பில் தள்ளி இருக்கிறான். இது கீழே இவர்கள் தள்ளி விடுவார்கள். வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரியான காரியங்கள் தங்களுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படும் என்று சொல்லி கீழேயே கலந்து கொள்ள விட்டால் தானே நீ மேலே போவாய். தள்ளி விடுவார்கள். அது மாதிரியெல்லாம் செய்யக்கூடாத மனிதர்கள் என்று பிஜேபியை சொல்ல முடியாது. அவர்கள் ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து கீழே தள்ளி விடுவாங்கன்னா அதுக்கான முயற்சிகள் நடந்தது. அவர் வந்து 53 பிரிவு போட்டியில தான் கலந்து கடைசி நேரத்தில் வந்து அவருக்கு தள்ளி விடுவார்கள். ஆணையம் இருக்கிறது, அது இருக்கிறது, எல்லாம் இவர்களுடைய ஆட்கள் தான் இருப்பார்கள். இதெல்லாம் இதிலிருந்து வந்தார், அதிலிருந்து வந்தார், அது வரையிலும் வரவிட்டவன் இதற்கு மட்டும் வரவிடவில்லையாகும். அது வரையிலும் வரவிட்டவன் மேபி அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வெற்றி பெறுவார் என்பதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு. இதனால் இந்தியாவுடைய தங்கம் போய் இந்தியாவினுடைய மானம் போய்விட்டது என்று நம்புகிறவர்களில் நான் ஒருவன் இல்லை. என்னுடைய கருத்து, ஒரு அரசாங்கம் 10 தங்கப்பதக்கம் பெறட்டும், 5 பெறட்டும், 50 பெறட்டும். சீனா நிறைய பெறுகிறான், மற்ற ஐரோப்பிய நாடுகள் பெறுகிறார்கள், பரவாயில்லை. இதிலெல்லாம் ஒவ்வொன்றில் நம்முடைய ஆட்கள் சிலவற்றில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறார்கள். இதில் நம்முடைய ஆள் என்று நான் இந்திய கிரிக்கெட் அணியும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியும் போட்டியிட்டு இந்தியா தோற்றால் அதற்காக வருந்துகின்றவன் இல்லை. நான் அது விளையாட்டு என்று நினைக்கின்றவன். நான் ரொம்ப சிறப்பாக பாகிஸ்தான்காரன் பந்து வீசினால் எவ்வளோ துரிதமாக வீசுகிறான் என்று வியப்பேன். தவிர பாகிஸ்தான்காரன் துரிதமாக வீசலாமா என்று நினைக்கின்றவன் இல்லை. நான் இந்தியாவினுடைய நாட்டுப்பற்று என்பது நம்முடைய மக்களின் ஏற்றத்தில் இருக்கிறது தவிர இது இந்த கிரிக்கெட்டிலும் இந்த மல்யுத்தத்திலும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. என்னுடைய அறிவுக்கு அது எட்டவில்லை. அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதனால் வந்து 100 கிராம்னாலும் 50 கிராம்னாலும் தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கடந்த காலங்களில் பல நாடுகளில் வந்து இந்த மாதிரி தகுதி நீக்கம் செய்யப்பட்டப்போ அந்த நாட்டு தலைவர்கள் அந்த நாடு தலையிட்டு மறுபடியும் வந்து அவங்கள வந்து பங்கு பெற வச்சிருக்காங்க, அவங்களுக்கான பதக்கங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியா ஏன் பண்ணல? இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நாடு தான் இல்லையா? இந்தியாவினுடைய நிலை பேறு இந்த பெண் மல்யுத்தத்தில் வெற்றி பெறுவதில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ரெண்டாவது, ஒரு பெரிய அரசாங்கம், இவ்வளவு வல்லமையோடு இருக்கின்ற அரசாங்கம் இந்த பெண்ணை ஒரு பொருட்டாக கருதி, இதை எதிரியாக கருதி இவர்களே அந்த பெண்ணினுடைய காலை இடறி விட்டார்கள் என்று சொல்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. உள்ளேயே நுழைய விடாமல் செய்ய வேண்டியதானே. அதையெல்லாம் விட்டு மேலே வரையிலும் வர விட்டு இடறுவது என்பது முட்டாள் செய்கின்ற வேலை. அவ்வளவு முட்டாள்கள் இல்லை மத்திய அரசாங்கத்தில். இது ஒரு பெரிய செய்தியாக இப்படி செய்தி அல்லாத செய்திகள் பெரிதாக்கப்படுகின்றன. இல்லை, ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா அந்த இந்தியாவினுடைய மானம் நீங்கள் வாங்குகின்ற தங்கத்திலும் இல்லை, வெள்ளியிலும் இல்லை. என்னுடைய கருத்து, இந்த 20% மக்களும் இரவு உணவோடு படுக்கப் போகின்ற நிலைமையை இந்தியா ஏற்படுத்தினால் அதுதான் பெருமைக்குரியதே தவிர தங்கம் வாங்காமல் வாங்கினால் மகிழ்ச்சி, வாங்காவிட்டாலும் ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை. இல்லை, இது தொடர்பாக கடைசியாக ஒரே கேள்வி. அந்த பெண்ணே வந்து குற்றம் சாட்டினாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி, நான் ஒலிம்பிக்கில் பங்கு பெறும்போது என்னை சுற்றி இருக்க பயிற்சியாளர்களோ ஊட்டச்சத்து நிபுணர்களோ ஏதாவது சதி செய்யலாம், எனக்கு தெரியாமல் வந்து ட்ரக்ஸ் ஏற்றலாம் அப்படின்னு அவங்களே ஒரு சந்தேகத்தினால தான் இது வந்து பழுகுது இல்லையா? இது ஒரு நாடு தன்னுடைய வீராங்கனைகளுக்கு எதிராக ஊசி எல்லாம் போட்டு அவளை கெடுப்பதை விட அந்த பொண்ணு சொன்ன அந்த விளையாட்டை வளர்க்காமல் இருப்பது நல்லது நான் சொல்கிறேன். இதுதான் உங்களுடைய போக்கு என்றால் இந்த பிஜேபி இந்த எந்த விளையாட்டையும் வளர்க்க வேண்டாம். இதற்கு ஏற்றுவது, பிறகு ஊசி போடுவது, அவர்களை இறக்குவது, அவர்களை பகையாக கருது நான் நம்பவே இல்லை. முப்படைக்கும் ஒரு மாபெரும் வல்லமையான முதல் மனிதன் ஒரு பிரதம மந்திரி இந்த அற்ப வேலையில் ஈடுபடுவார் என்று அது திமுகவை கவிழ்க்க பார்ப்பார். அதை பிரதமர் பண்றாரு டைரக்டா அப்படின்னு யாருமே குற்றம் சாட்டு சொல்லல. இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதா எல்லாரோட கோரிக்கை. எந்த சதி என்றெல்லாம் எனக்கு தெரியாது. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் போய் யூ ஐடென்டிஃபை வித் தட் வீராங்கனை. அதனால தான் இந்த தங்கம் பெரிய இந்தியாவினுடைய மானம் இந்த தங்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த குதிரை ஜெயிச்சிருந்தா இதே பிரதமர் வந்து இந்திய பந்தயத்தில் எந்த குதிரை வெற்றி பெற்றால் என்ன, பணம் கட்டுகின்றவன் சாவான். எந்த தங்கம் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன. இந்தியா சீனாவுக்கு நிகராக தங்கங்களை வெல்லவில்லையே என்று நான் ஒரு நாள் நினைத்ததில்லை. அவனுக்கு நிகராக வளர்ச்சி பெற வேண்டும், வல்லமை பெற வேண்டும், நெறியில் இந்த நாடு நிற்க வேண்டும். புத்தனை சீனாவுக்கு அனுப்பிய நாடு புத்தனுடைய எல்லா சிறப்புகளையும் இந்த நாட்டு மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். அப்படித்தான் நான் நினைப்பேனே தவிர இது எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமாக தெரியவில்லை. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பதறி போய் பெரும் கொடுமை நடந்து விட்டது என்று கூச்சலிடுகின்றவன் இல்லை நான். இது என்ன பெரிய காரியம்? ஆகாதவற்றில் நான் இஷ்யூஸின் மீது உங்களுடைய கவனம் போனால், உங்களுடைய அறிவு செலுத்தப்பட்டால் அதனுடைய பொருள் இஷ்யூஸுக்கு வெளியே நீங்கள் வர பார்க்கிறீர்கள். இஷ்யூஸை யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் ஃபேஸிங் இஷ்யூஸ். அதனாலே நீங்கள் அதை விட்டு வெளியே வந்து கிரிக்கெட் எப்படி நடந்து விட்டது, மல்யுத்த வீராங்கனையை வெளியேற்றி விட்டார்கள், தங்கம் வாங்குவது கெட்டுவிட்டது, அலுமினியம் வாங்குவது கெட்டுவிட்டது என்று நீங்கள் பேசுவதற்கு இதற்கான காரணம் அவங்க தங்கம் வாங்குறவங்களோ வெள்ளி வாங்குறவங்களோ அதெல்லாம் இல்லை.
இதுக்கு வந்து அந்த சங்கத்தோட தலைவரா இருந்தவர் பாத்தீங்கன்னா ஒரு சர்வதேச பாஜகவை சேர்ந்த MP. சர்வதேச அமைப்பு அவனெல்லாம் அவருக்கு எதிராக ஒட்டுமொத்தமா ஒரு சதி நடக்குது. சர்வதேச அமைப்பை எல்லாம் நீங்கள் சரி செய்ய முடியாது. 100 கிராமுக்கு நீங்கள் சரி செய்ய போனால் பிறகு 500 கிராமுக்கு இன்னொரு நாட்டுக்காரன் சரி அந்த சர்வதேச அமைப்போட ஒரு அங்கமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பானி அவர்களுடைய மனைவி நீதா அம்பானி. நீதா அம்பானி யாரு? பாஜக அரசோடு நெருக்கமாக தானே இருக்காங்க. முழு இதையும் அவர் தான் நடத்துகிறாரா? உலக அவர் ஒரு பங்கா இருக்காரு இல்லையா? என்ன ஒரு பங்கு செய்து விட முடியும்? சர்வதேசம் மட்டும் ஒரு பங்கு மட்டும் செய்து விட முடியும்? உலக நாடுகள் முழுவதும் பங்கு கொள்ளுகின்றன, உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆள் மட்டும் தன்னுடைய செல்வாக்கை செலுத்தி அதை மாற்றி விட முடியுமா? இல்ல பண்ணவே முடியாது. அதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டான். இல்ல பண்ண முடியாது நீங்க சொல்றீங்களா? அப்படி பண்ண பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இப்படி எதுக்கு இவ்வளவு மூச்சு விடுகிறீர்கள்? நான் சொல்லிவிட்டேன், இந்த தங்கமே கிடைத்திருந்தாலும் எனக்கு அது ஒரு பொருட்டு இல்லை. தங்கம் கிடைக்காமல் போனாலும் அது எனக்கு ஒரு இல்ல ஒரு சாதாரண விஷயம் சொல்லி கடந்து போறீங்க இல்லையா? கடந்த சாதாரணத்திலும் சாதாரண விஷயம் என்று சொல்கிறேன். பாகிஸ்தான்காரன் பந்து எறிந்து இந்தியாக்காரன் தோற்றால் நான் அவன் நன்றாக பந்து வீசினான் என்று நினைப்பேனே தவிர பாகிஸ்தான் வெல்வது இந்தியா தோற்றதுக்கு, இந்திய நாடு அடிமைப்பட்டதற்கு சமம் என்று நினைக்கின்ற முட்டாள் இல்லை நான். சில பேர் தங்களுடைய உணர்ச்சிகளை நான் இஷ்யூஸ் மீது செலுத்துவார்கள், இதையே பெரிதாக ஆக்குவார்கள், இதன் மீதே மற்றவர்கள் பேசுவார்கள். ஏனென்றால் இஷ்யூஸை விட்டு நான் இஷ்யூஸுக்கு போவதுதான் அவருடைய நோக்கம். நான் இவ்வளவு தெளிவாக அரை மணி நேரமாக பேசுகிறேன், அப்பொழுதும் நீங்கள் சமாதானம் அடையவில்லை என்றால் விட்டு விடுங்களதை. சரி, ஓகே, அதை விட்டுலாம். பார்க்குறவங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அப்படியே போடுங்கள். பார்க்கிறவர்கள் 10 பேராவது நான் எப்படி பேசுகிறேன், நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் கண்டிப்பாக தெரியும் சார், அது தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வெளிப்படையாக சொல்லிட்டாரு, உதயநிதி துணை முதல்வர் ஆக போகுது எப்போது அப்படின்னு. அதற்கான காலம் இப்போது பழுக்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? பழுக்கவில்லை என்கிறார். அதெல்லாம் நெருக்கடி வருகிறது. ஏராளமான அழுத்தங்கள் எனக்கு ஏற்படுத்த. அதனுடைய பொருள் என்ன என்றால், இவருடைய மனைவியாக இவரை துணை முதல்வராக நினைக்கவில்லை. இவர்கள் வேண்டாம் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் நெருக்கடி கொடுக்குறான். இவரை துணை முதல்வராக ஆக்காவிட்டால் மாதம் மும்மாறி பெய்யாது, இந்த நாடு வறட்சி அடைந்து விடும். இவ்வளவுக்கு திறமையான நம்முடைய இவர் மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியாளர் தாமஸ் மன்றோ மாதிரி அந்த குதிரையில் விட்டிருக்கிறானே, இன்னைக்கு எல்லா வெள்ளைக்காரன் சிலையும் எடுத்து விட்டோம், அவன் சிலையை எடுக்கவில்லை. ரிப்பன் என்று பேர் வைத்திருக்கணும் என்னுடைய மாளிகை. இவர்களைப் போல மிகச்சிறந்த ஆட்சியாளன் உதயநிதி. இவர் கொண்டு வரப்படாவிட்டால் நாடு ஏற்றத்தை இழந்துவிடும். ஆகவே இவரை கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் என்று திமுகவில் இருக்க அத்தனை பேர் நெருக்கடி கொடுக்குறான். அதனாலே தான் இவர் கொண்டு வருகிறார். அதுவும் பழுப்பதற்கு கொஞ்சம் காயாக ஆகிவிட்டது, பழுக்க தொடங்கிவிட்டது. இனிமேல் நாள் தானே அதில் முக்கியம். ஒரு 10 நாள், 20 நாள், ஒரு மாதம். ஆகவே அது பழுத்து விடும். எப்போ பூவாகி உதிர்ந்து போனால்தான் சிக்கல். பூவாக இருந்து காயாக மாறி, பிஞ்சாக மாறி, காயாக மாறி கொஞ்சம் பழுக்க தொடங்கிவிட்ட நிலையில் போதிய அளவு பழுக்கவில்லை. பழுத்த பிறகு செய்வார்கள். ஆக இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்கு அலிபாபாவின் 40 திருடர்களுக்கு மாதிரியான கதை இது. யாரை செய்வதற்கு உங்களுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும். ₹1 மக்களுக்கு ₹1 வரி வாங்கினால் 30 காசு தான் நீங்கள் மக்களுக்கு செலவழிக்கிறீர்கள். 30 காசு சம்பளத்திற்கு போய்விடுகிறது. அரசாங்கம் 30 காசு செலவழிக்கிறீர்கள். மிச்சம் பூரா நீங்கள் தான் எடுத்துக்கொள்கிறீர்கள். இது உலகம் பூரா தெரிந்தது. நாள்தோறும் கோர்ட் உங்களை போட்டு நாரடிக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு வெட்கமில்லை. ஆனால் ஒரு முடிவுக்கு வந்து விட்டீர்கள். என்னை இல்லாமல்லாம் அவனை இல்லாமல்லாம் பெரிய கட்சி வேண்டும், பெரிய அமைப்பு வேண்டும், நிறுத்துவதற்கு ஆள் வேண்டும், அப்புறம் பணம் கொடுக்க வேண்டும், பெரும் செலவு செய்ய வேண்டும். அதுக்கு தயாராக இந்த நாட்டில் எல்லா கட்சியும் ஆண்மை உள்ள கட்சிகளை எல்லாம் நாம் விதையடித்து விட்டோம். சிபிஎம், சிபிஐ இது போன்ற கட்சிகள் எல்லாம் அவையெல்லாம் மலடுகளாக ஆக்கப்பட்டு விட்டன. ஆகவே இனிமேல் அவர்களால் ஒன்றும் பெரிய எதிர்ப்பில்லை. புதிதாக எங்களை மாதிரி கற்றுக்கிறவர்களெல்லாம் தெருமுனையில் கற்றுக்கிறவர்கள் என்பது இவர்களுடைய பார்வையை தவிர உண்மையும் அதுதான். அது ஒன்று இந்த செய்தி கருத்து போய் சேருவதில்லை. ஆகவே இவனெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? 7 கோடி பேர் இருக்கிற நாட்டில் இவனால் ஒரு 3 லட்சம் பேருக்கு இவன் போய் சேர்ந்தால் நாடு என்ன ஆகிவிடப் போகிறது என்று எப்பொழுது அந்த கட்டத்தை அடைகிறோமோ அப்பொழுது பதற்றப்படுவார்கள், பிறகு உள்ளே வைப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், மாற்ற முடியாது, எங்களை எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் we have changed the system. It has become fully corrupt. அது நாங்கள் பணத்தை வைத்து கொண்டு இதை நடத்துகிறோம். ஆகவே நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. நாங்கள் வெளிப்படையாகவே இனிமேல் கவுண்டர் போட்டு லஞ்சம் வாங்கவில்லையே தவிர மிச்சம் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட வெட்கமில்லை. நாள்தோறும் மந்திரிகளை பற்றி ஜட்ஜிகள், எனக்கு இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தில் ஒன்று தெரியவில்லை. ஒரு அதிகார வர்க்கம் வழக்கு போடுகிறது, கடுமையான வாதங்களை வைக்கிறது, கடுமையான சாட்சியங்களை வைக்கிறது. யார் மீது? தங்கம் தென்னரசு மீது, KKSR மீது, இவர்களின் மீதெல்லாம் வைக்கிறது. வைத்தவுடன்
அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற நிலை ஏற்படுகிறது. ஆட்சி மாறிவிடுகிறது. ஆட்சி மாறியவுடன் இவர்கள் அந்த வழக்கை தொலைதொலைக்கு அடித்து விடுகிறார்கள். ஏனென்றால் போலீஸும் சர்க்கார் வக்கீலும் தான் அந்த வழக்கை நடத்த வேண்டும். தொலைதொலைக்கு அடித்து விடுகிறார்கள். பிறகு இதிலே ஊக்கமாக ஆனந்த வெங்கடேசனை போல, இந்த சாமிநாதனை போல ஊக்கமாக நிற்கக்கூடிய ஜட்ஜுகள் இது ரொம்ப எல்லாம் சிறந்தது என்பது ரேர் குவாலிட்டி. இவர்களால் நிற்க முடியவில்லை. கோர்ட் சொல்லுகிறது, இப்படி ஒரு நீதிமன்ற அமைப்பு நீதியை சிதைக்கலாமா என்று கேட்கிறது. அவன் ஒரு வாதத்தை வைக்கிறான், ஆட்சி மாறுகிறது, இன்னொன்று வைக்கிறான், இவன் அழுத்தம் கொடுக்குறான். பிறகு அந்த வழக்கு ஒன்றுமில்லாமல் அடிக்கப்படுகிறது. தீர்ப்பு அப்படி கொடுக்குறாயே, இது என்ன நீதிக்கு மாறான தன்மை என்று கீழே உள்ள நீதிமன்றத்தை பார்த்து மேலே உள்ள நீதிமன்றம் கேட்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஏன் அவனை தண்டிப்பதில்லை? ஒரு நீதிக்கு மாறாக ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு அடிப்படையும் இல்லாமல் தலைகீழாக அவன் எழுதி கொடுத்த தீர்ப்பில் நீங்கள் கையெழுத்து போட்டது போல நடந்து கொள்ளுகின்ற போது அந்த நீதிபதியை நீங்கள் ஏன் ஒதுக்கம் செய்யக்கூடாது? நீங்கள் அந்த நீதிபதியின் மீது ஜுடிஷரியில் மட்டும் எந்த ஒரு நீதிபதியும் தண்டிக்கப்பட்டதாக கிடையாது. அது பாராளுமன்றத்திற்கு போய் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் பாராளுமன்றம் 2/3 பங்கு பெரும்பான்மையோடு அவர்களை பதவி நீக்கம் செய்யலாம். அதுபோல் இந்தியாவிலே ஒரு தரமோ 2 தரமோ வந்தது, பிறகு அதை ஓட்டெடுப்புக்கு போகவில்லை. போயிருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், யூ ஆர் ஆல்சோ அன் அஃபீஷியல், யூ ஆர் ஜுடிஷியல் ஆஃபீஸர், அவ்வளவுதானே தவிர ஒரு தரம் தப்பு செய்தவன் தண்டிக்கப்பட்டால் நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாது. நாம் இதற்கான நியாயத்தை சொல்ல முடியாவிட்டால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்கின்ற அச்சம் கீழ்மன்ற நீதிபதிகளுக்கு இருக்கிறதா? ஒரு ஹைகோர்ட் நீதிபதி 8% லஞ்சம் வாங்கலாம், என்ன தப்பு? இந்திரா காந்தி, ஜெயலலிதா 10% வரையிலும் வாங்குவதற்கு அனுமதி இருக்கிறது, 8% தான் வாங்கியிருக்கிறார், ஆகவே விடுதலை செய்கிறேன் என்று சொன்ன அசிங்கமான தீர்ப்பு நம்முடைய நீதிமன்ற வரலாற்றில் இருக்கிறதே. நானெல்லாம் கீழ் நீதிமன்றங்களிலே எவ்வளவோ வழக்குகள் அதிலேயே வாங்கி கொள்ள மாட்டார்கள். உன்பாட்டு கத்தி கொண்டிருப்பான், அவன்பாட்டு கத்தி கொண்டிருப்பான். எனக்கு தெரிந்த ஒரு வக்கீல் அந்த தொழிலை விட்டு வெளியே வந்தார். வந்தவர் சொன்னார், அந்தந்த ஜட்ஜுக்கு வேண்டிய வக்கீல்களை வைத்து வழக்கு நடத்தினால்தான் வழக்கு வெற்றி பெறும் என்கின்ற நிலை வந்த பிறகு நான் ஒவ்வொரு முறையும் ஜட்ஜுகள் மாறுகிற போதெல்லாம் அவர்களுக்குரிய ஆளாக இருப்பது என்பது முடியாதது. ஏனென்றால் என்னை அவர்கள் நம்புவதில்லை. அவர்களுக்கு உரியவன் என்று சொந்தக்காரனையோ அல்லது வேறு பழக்கப்பட்டவனையோ தான் நம்புகிறார்கள். ஆகவே நிச்சயமாக நம்ம ஒரு இது வாங்க வேண்டும், பெயில் வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் இதை குவாஷ் பண்ண வேண்டும் என்கின்ற நிலை இருந்தால் இதெல்லாம் இருக்கிறது. நான் நாட்டினுடைய நன்மைக்காக நீதிபதிகளுடைய கவனத்திற்கு உங்களுக்கு தெரியாதது அல்ல நான் சொல்லுகிறேன். நீதிபதி இவ்வளவு மோசமாக கோரமாக தீர்ப்பளித்திருக்கிறார் KKS ராமச்சந்திரன் வழக்கிலும் தங்கம் தென்னரசு வழக்கிலும் என்றால் அந்த நீதிபதியை ஒய் ஷுட் நாட் யூ சஸ்பெண்ட் ஹிம்? அப்புறம் என்ன நீதிபதிகள் என்ன? ஆர் தே எபவ் லா? ஆர் தே காட்ஸ்? அதனாலே தான் நாடு மாற மாட்டேன் என்கிறது. எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு சுதந்திர போராட்ட செய்தியில் சொன்னேன், வெள்ளைக்காரனே இந்த நாட்டை ஆண்டிருக்கலாம் என்று. வேறு என்ன செய்வது? தொடர்ச்சியாக திமுக கூட்டணியை பார்த்தீங்கன்னா 2-3 தேர்தலில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அப்புறம் VCK. இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் அது நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தொடர்ச்சியாக இருக்குது. காங்கிரஸ்குள்ள இருந்தே கேள்வி எழுது. இருக்காது, இவர்களுக்கும் சலிப்பு ஏற்படும். இடம் 2 இடம் 4 இடத்தையும் வாங்கி கொண்டு இவர்களிடம் தொங்க வேண்டி இருக்கிறது. இன்னொரு இடம் போனால் பேரம் கூடுதலாக பேசலாம். நீங்கள் காய்கறி கடையை மாற்றிக்கொள்வதில்லையா? மீண்டும் போக மாட்டீர்கள் என்று சொன்னால், இல்லைடா கொஞ்ச நாளாக அவர் வரவில்லை என்று சொன்னால் வேறொரு கடை மலிவாக கொடுக்குறான், ஆகவே அது லாபகரமாக இருக்கிறது என்றால் பிறகு இவனும் அந்த ஒழுங்குக்கு வந்து விடுவான். ஆகவே இவனை விட்டால் அவன், அவனை விட்டால் அவன் என்பது நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலுடைய பாங்குதான். கண்டிப்பாக எடப்பாடியை நோக்கி அவர்கள் வருவார்கள். வந்த பிறகு கொஞ்சம் கூடுதலாக இடம் கேட்பார்கள். எடப்பாடி ஏற்கனவே ஹீ இஸ் வீக்கெண்ட் டோட்டலி. அவரால் எழுந்து வரக்கூடிய அளவுக்கு எடப்பாடி வீக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி அவர் நம்பி வருவாங்க? வருவார். நான் அதான் அடுத்த வார்த்தையை தான் சொல்ல போனேன். எழ முடியாத அளவுக்கு வீழ்ந்தவர் இல்லை. இப்போ இந்த தேர்தலிலே ஒருவரும் அவருக்கு இணைந்து போகவில்லை. அவர் செய்த தவறு என்னுடைய பார்வை. அவர் எல்லா மாவட்டங்களையும் கூட்டி வைத்து 100 கூட்டம் போட்டாலும் நீங்கள் செய்த மிக சிறந்த அரசியல் தந்திரம் பிஜேபியை விட்டு வெளியே வந்தது. அந்த முடிவை வேறு யாராலும் எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் அந்த இவர் பேர் என்ன, கோயம்புத்தூர்காரர் வேலுமணி, அவர் போன்றவர்கள் இதை எடுக்க முடியாது. அவர் போன்றவர்கள் அப்படி இருந்து கொண்டு அதை சரி செய்து கொண்டு பணங்களை எப்படி ஹவு டு மேனேஜ் த ஓட்டர்ஸ் என்பது அவர்களுக்கு கைவந்த கலை. ஆனால் இது அரசியலுக்கு அதுபோக இந்த உத்திகளும் வேண்டும்.
எடப்பாடி சிறப்பாக அந்த உத்தியை எடுத்தார். பிஜேபியோடு இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டாக நாம் இருக்க மாட்டோம். ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டாக அவன் முயலுகிற போது அந்த ஆளை இங்கேயே தட்டி வளர விடாமல் செய்துவிட்டு தான் நாம் நம்முடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தைரியமாக சிறந்த முடிவை எடுத்து இவனை வெளியே தள்ளினார். நானெல்லாம் 5 வருடத்திற்கு முன்னாலே சொன்னேன், காலை சுற்றிய பாம்பு அதை கீழே போட்டு மிதியுங்கள் என்று சொன்னேன். நான் சொன்னதாக நான் சொன்னது யாருக்கு இருக்கிறது, உங்களுக்கு கேட்டாலே பெரிய விஷயம். அதனால் முடிந்தது. ஆனால் அவர் அந்த சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை பெறுகின்ற அளவுக்கு வல்லமையோடு ஆளுமையோடு அந்த எதிர்த்தரப்பு அரசியலை எடுக்கவில்லை, பிஜேபிக்கு எதிர் அரசியலை. அதனாலே 12%ல் 5% ஓட்டை இவர் பிரித்திருந்தால் போதும். 5% தான் இவருக்கும் அவருக்கும் உள்ள வேறுபாடு. ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருப்பார். இதை செய்வதற்கு அவருக்கு தெரியவில்லை. ஏதோ அந்த பழைய பழக்கமா, அச்சமா, யோசனையா, வேறு எதுவுமா, இல்லை என்ன என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவர்களுக்கு நன்மையான ஒரு முடிவை எடுத்த பிறகு அந்த நன்மையான முடிவின்படி செயல்பட முடியவில்லை என்றால் அதன் காரணமாக சிறுபான்மையினர் உங்கள் பக்கம் திரும்பவில்லை. நீங்கள் இனிமேல் விமர்சித்து அவர்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். எப்போ திமுக அதிமுக பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெற முடியும். 2 பேரும் பொதுவான கட்சிகள் தானே. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து முஸ்லீம்கள் எம்ஜிஆரோடு இருந்தவர்கள் தான். அதனால் முடியாது என்று இல்லை, தலைகீழாக மாறும். அரசியல்னா ஒரு நாளில் மாறிவிடும். ஹசீனா வீட்டுக்கு போவார் என்று முதல் நாள் வரையிலும் நான் நினைக்கவில்லை. காலையில் பார்த்தால் ஹசீனா வீட்டுக்கு போய்விட்டார். அதனால் எதுவும் அரசியலே நடக்கும். இதை அவர் செய்கின்ற போது கொஞ்சம் கூட இடங்கள் தருவார் அவர். ஏனென்றால் இவர் விழுந்து எழுகின்றவர். அதனால் கூட இடங்கள் தருவார் என்று மற்ற கட்சிகளெல்லாம் வருகின்ற போது மறுபடியும் அவர் பலவீனப்படுவார். ஏற்கனவே அவர் வைத்திருக்கிற மந்திரி சபையில் பாதி புழலில் இருக்க வேண்டிய மந்திரி சபை தான் இங்கே இருக்கிறது. ஆகவே அவர்கள் வீழ்வார்கள். வீழ்ந்தோடு அதோடு என்னுடைய கருத்து, திமுக வீழுகின்ற போது நீங்கள் நினைத்து நான் சார்போடு பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் திருத்தங்கள் நான் மாற்றிக்கொள்கிறேன். எனக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது. ஸ்டாலின் ஆண்டாளுன்னு இவர்களான எல்லாம் ஒரு மாதிரி தான் ஆளுகிறார்கள். அதிலே ஒன்றும் அண்ணாமலைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பாஜகவிலிருந்து வருகிறது. மோடி லஞ்சம் வாங்க மாட்டார். மோடிக்கு குடும்பம் இல்லை, அவருக்கு தேவையில்லை. நல்ல உடைகளை மட்டும் அணிந்து கொள்வார். அதற்கு அவர் வாங்குகிற சம்பளமே போதுமானது. அவர் லஞ்சம் வாங்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், இந்துத்துவ கொள்கை இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என்றால் மாநிலங்களில் முனிசிபாலிட்டி வரையிலும் போக வேண்டும். அதற்கு இங்கிருந்து அதானி மாதிரி மனிதர்களையும் மற்றவர்களையும் பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி ரூபாய் அடித்து கொடுக்க வேண்டும். அப்படித்தான் செய்கிறார்கள். இப்பொழுது கூட சசிகலாவிடம் பெரிய பேரம் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். இவ்வளவு ரூபாய் நீ கொடுத்தால் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவோம். இது நல்ல முறையில்லை, இது நீதி முறையில்லை. நாம் நம்முடைய சமஸ்கிருத ஸ்லோகங்களையெல்லாம் சொல்லி உலகத்திலேயே நம்முடைய கலாச்சாரத்தை விட சிறந்தது எதுவும் இல்லை, உலகம் தழுவிய கலாச்சாரம் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் எதற்காக சசிகலாவிடம் ஒரு சொத்திலே ஒரு பகுதியை கேட்க வேண்டும், எதற்காக அதானியிடம் பெரும்பணம் பெற வேண்டும்? உங்களை மாதிரி தலைமை அமைச்சராக இருந்தால் நேரு, உங்களை மாதிரி தலைமை அமைச்சராக இருந்தால் லால் பகதூர் சாஸ்திரி. சாகின்ற போது சாஸ்திரிக்கு வீடு கிடையாது இல்லை. நேரு எந்த பணக்காரனையும் சந்திக்க மாட்டார். டாட்டா சந்திக்க வேண்டும் என்று சொன்னபோது எதற்காக நான் டாட்டாவை சந்திக்க வேண்டும் என்று கேட்டாராம். நீங்கள் பிரதம மந்திரி, அவர் குடிமகன், எல்லா குடிமகனும் என்னை சந்திக்க முடிகிறதா என்று கேட்டாராம். பிறகு ரொம்ப சிபாரிசு செய்து டாட்டாவை சந்திக்க வைத்திருக்கார்கள். நீ எங்கள் கட்சிக்கு ஏதாவது பணம் கொடு என்று அவர் கேட்க மாட்டார். கேட்டால் அவன் சலுகை கேட்பான். ஆனால் அப்படி இருந்தும் காங்கிரஸ் கோட்டா லைசன்ஸ் ராஜ் என்று தான் ராஜாஜியால் விமர்சிக்கப்பட்டது. அதை செய்வதற்கு வேறு ஆட்கள் இருந்தார்கள், எஸ்கே பாட்டீல் போல. ஆகவே சொல்லுகிறேன், மிகச்சிறந்த ஆட்சி என்று நான் மோடி ஆட்சியை நினைக்கவில்லை. எந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த தப்பெல்லாம் அவர் செய்கிறார்கள். முதல் இது மனிதர்களை மதவாரியாக பிரிப்பது. 2வது அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக தேவையில்லாமல் பெரும் பணக்காரர்களின் ஆட்சியை நிறுவுவதற்கு அவர்களிடமிருந்து பெரும் பணத்தை பெற்று அண்ணாமலை மாதிரி வீணாக்குவதற்கு. நீ கடைசியில் 5லிருந்து 11% வந்தாய். இதற்கு எத்தனை 1000 கோடி செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த திமுக முறையையே பயன்படுத்தி பிஜேபியும் இந்த காரியம் அண்ணாமலையே மாற்றப்பட வாய்ப்பு இருக்கு. மாற்றப்பட வேண்டும். செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், திமுகவை போலவே நடைப்பயணம் என்று சொல்லி வேனில் போவது, ஏராளமான பேரை கூட்டி கொண்டு வருவது, காசு கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடு போடுவது, இதை திமுக காரன் செய்கிறானே. இதை மாற்று கட்சியாக நீ என்ன செய்ய போகிறாய்? பிறகு நீ முதலாளியிடம் வாங்குவாய். வாங்குகிற பணம் நன்கொடையாக வாங்குவது போதாது என்கின்ற நிலைமையில் இன்ன காரியம் செய்து கொடுக்குறேன், இன்னதை செய்ய என்று வாங்குவாய். நாடு மாறாதே. நீ வந்ததினால் என்ன மாறும்? பெரும் பணத்தை அழித்துத்தானே நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்தீர்கள். உங்களுடைய போக்கில் எளிமை இல்லை, உங்களுடைய போக்கில் நேர்மை இல்லை, உங்களுடைய போக்கில் பணம் நுழையாத தன்மை இல்லை.
அப்புறம் எப்படி நீங்கள் ஹவு கேன் யூ பி அன் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் டு டிஎம்கே என்று நான் கேட்கிறேன். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. 3 ஆண்டுகள் தான் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. டெல்லி போயிருக்காரு, ராஜினாமா கடிதம் கொடுக்க போயிருந்தா செய்திகள் வந்திருக்குது. அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரல. இங்க இருக்கிற முக்கிய தலைவர்களும் அங்க போயிருக்காங்க, எங்களுக்கு வந்து பதவி கொடுங்க அப்படின்னு. ஆனால் அண்ணாமலையினுடைய காலம் பாஜக எப்படி இருந்ததா, இல கணேசன் தலைவராக இருந்தார் தெரியும் எனக்கு, பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தார் தெரியும். அமைதியான மனிதர்கள் அவர்களெல்லாம், ரொம்ப நெறிதவறி. அவர்களுடைய கொள்கை நெறிதவறிய கொள்கை என்று நான் நெறிதவறி அல்ல, ஒரு வெறுப்படிப்படையிலான பேஸ்ட் ஆன் ஹேட் அப்படி கொள்கை என்று நான் நினைப்பேனே தவிர அந்த மனிதர்களெல்லாம் ஒன்றும். ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருவர் இருந்தார், மந்திரியாகலாம், ரொம்ப நேர்மையான அளவர் தான். ஒரு சின்ன பெட்டியை தூக்கி கொண்டு அவராகவே போய் கொண்டிருப்பார், ஒரு இது கிடையாது. அதனாலே இதில் இல கணேசன் பிராமணன், ஜனா கிருஷ்ணமூர்த்தி பிராமணன், இவர் வேறு சமூகம் எப்படி இருந்தால் இதெல்லாம் எனக்கு பொருட்டாக தெரியவில்லை. நேர்மையான மனிதன் பிராமணனிலும் இருந்தார். ராஜாஜி ரொம்ப நேர்மை, தர்மத்தின் வடிவம் அது இல்லை. ஆனால் இவர்களெல்லாம் இருக்கின்ற போது ஏன் இந்த கட்சி வளரவில்லை என்றால், இயல்பாக வளர்க்க அவர்கள் முயன்றார்கள். இந்து மதம் சிறந்தது, அது பரந்த மனப்பான்மையுடையது, தர்மத்தை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லி பார்த்தார்கள். அதெல்லாம் இங்கே வெற்றி பெறவில்லை. அண்ணாமலை வந்தார், வெறும் பணத்தை அங்கிருந்து தள்ளு என்று சொன்னார். அதே திமுக பாணியை கையாட்டார், பணத்தை வாரி அடித்தார். 200 கோடி ரூபாய் செலவழித்து தேர்தலில் கோயம்புத்தூரில் நின்றார், தோற்றார். ஆகவே பணம்தான் அடிப்படை என்றால் நானும் அதிரடியாக பண்ணுகிறேன். இல்லாததையும் நான் பெருசாக எடுத்து 18% வாங்கிட்டாங்க. 18 கூட்டணியை இவர்கள் 11% வாங்கியிருக்கிறார்கள். அதுவே சண்முகம், ஓபிஎஸ், தினகரன் மாதிரியான மனிதர்கள் பெரிய வாக்குகள் வாங்கியதால் நான் வாக்கு வாங்கக்கூடியதில்லை. 5-6 தான், இதே 5-6 தான். அறிவுடைய மனிதனுக்கு உண்மை என்ன என்று தெரிகிறது. நீங்கள் வெளியே காட்டிக்கொள்வதற்கு எது சொன்னாலும் உண்மை வெளியே தெரிகிறது. இந்த பணத்தை வைத்து கொண்டு ஒரு 2 ஆண்டுகளாக பெரிய அதிரடியான அரசியல் நடத்தி இதுக்கு 100 யூடியூப் சேனல் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள். எல்லா எதிர் முகாம்களையும் எப்படி திமுக மடக்கி வைக்கிறதோ, யூடியூப் சேனல்கள், பத்திரிகைக்காரர்கள் எல்லாவற்றையும் கையில் வைத்திருப்பவர்கள் ஒன்று திமுக, இன்னொன்று அண்ணாமலை. உனக்கு பணம் தருகிறேன், நாங்கள் விளம்பரம் தருகிறோம், எல்லாம் தருகிறோம், எங்களுக்கு எதிரான செய்தியவே கூடாது, எங்களுக்கு எதிரான செய்தியே வரக்கூடாது என்று முடிந்தால் ஆகவே குறுகி விடுகிறது. எதிர்ப்பினுடைய குரல் குறுகி விடுகிறது. இதை அண்ணாமலை செய்தால், இதை திமுக செய்தது. அப்புறம் என்ன பெரிய வேறுபாடு? இவர் வெற்றி பெற்றிருந்தால் அவர்கள் ஒப்புக்கொள்வார். நீ என்ன முறையை காந்தி மீன்ஸ் டு அச்சீவ் த எண்ட், அதுவும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எண்டு பியூராக இருப்பது என்பது சரி, மீன்ஸ் டு அச்சீவ் த எண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும், கடைப்பிடிக்கின்ற மார்க்கமும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதெல்லாம் காந்தியை போல சிந்தனை எல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு, காந்தி மாதிரி சிந்தனைகள் எல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுகிற மனிதர்களுக்கு வரும். அது போகட்டும். இப்போ எல்லாம் அடித்து முடிந்தால், வெற்றி பெற்றிருந்தால் அவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பார்கள், உன்னை சிஎம் கேண்டிடேட்டாக ஆக்குவார்கள். வெற்றி பெற முடியவில்லை. இவ்வளவு 1000 வந்ததும் உங்களுக்கு பல வாரியாக பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது எழுகின்றன என்பதை நான் பொருட்படுத்தவில்லை. இதெல்லாம் செய்கிறீர்கள். இப்பொழுது இவர் வெளியேற்ற வேண்டும். பரபரப்பாக இருந்த மனிதர், லண்டனுக்கு படிக்க போகிறேன், என்ன 50 வயதில் படிக்க போகிறார், 2வது திருமணம் செய்து கொள்வது போல இருக்கிறது. 50 வயதில் படிக்க போய் இனிமேல் நான் படித்து கொண்டே தான் இருக்கிறேன் இந்த வயதுக்கும். இரவு 11 மணி 12 மணிக்கு தூக்கம் அழுத்தினால்தான் படுக்க போவேனே தவிர நான் படுத்து கொண்டு தூக்கத்தை வரவழைப்பதில்லை. படிப்பதற்கு என்ன வயது? சாந்துணையும் கல்லாதவாறு என்று திருவள்ளுவர் சொல்வார். அதுக்கு வரம்பு சாவு. அது படித்து கொண்டே இரு. என்ன இந்த அயல்நாட்டு விவகாரத்தை படிக்கிறாய், நீனும் நானும் உட்கார்ந்து பேசுவோம், அந்த அயல்நாட்டு விவகாரத்தில் என்ன இது அல்லாமல் அவன் புதிதாக சொல்லிக் கொடுக்குறான் என்று நான் பார்ப்போம். அதெல்லாம் ஒன்று கிடையாது. நீ இப்போது உன்னை வெளியேற்ற விரும்புகிறார்கள், நீ வெளியே போவதற்கு ஒரு சாக்கு வேண்டும், லண்டனில் போய் நீ இரு நின்று, பிறகு உனக்கு பதிலாக வேற ஆள் போடுவார்கள். யாரை போடுவார்கள்? இந்த தமிழிசை, நயினா நாகேந்திரன். நயினா நாகேந்திரன் நல்ல மனிதன் தான். தலைமை ஏற்பது என்பது இந்த பெரிய பரபரப்பை உண்டாகி புழுதியை கிளப்பி விட்டு போயிருக்கிறார் அவர். இந்த புழுதியை மறுபடியும் இவர்களால் கிளப்ப முடியாது. தமிழிசை வேண்டுமானால் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே இருப்பார், அது வேண்டுமானால் முடியுமே தவிர மைக்கை கண்டால் மணாளனை கண்டது போல் மகிழ்வார் நம்முடைய தமிழிசை என்று ஒரு முறை நான் சொன்னேன். அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் அந்த மைக்கில் பேசுவதற்கு. ஆகவே அது மாற்றம் கொண்டு வருகிறதோ இல்லையோ, கொஞ்சம் தமிழை கோர்த்து பேச தெரிந்த ஒரு ஆள் இந்த பிஜேபியிலே தமிழிசை தான். அப்புறம் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பழைய பிஜேபியாக ஆகிவிடும். அவர்களும் ஒரு முடிவு செய்து வைத்திருப்பார்கள். இப்பொழுது நம்முடைய ஓபிஎஸ்ஸையும்
சின்னம்மாவையும் இன்னொரு யார் தினகரன் 3 பேரையும் எதற்காக அதிமுகவுக்குள்ளே நுழைய வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஒன்றாக இணைந்தால் தான் வெற்றி பெற முடியும். அவனும் சொல்ல வேண்டும், அவன் சொல்லவில்லை. இவர்கள் மட்டுமே 3 பேர் மட்டுமே எதற்காக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியினுடைய அஜெண்டா அது. இந்த 3 பேரையும் நீ உள்ளே போ, அதுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவோம். உள்ளே போய் மக்களிடம் ஒரு மாயை உண்டாக்க வேண்டும். இவர்கள் 3 பேரும் வெளியே வந்ததினால் அதிமுக தோற்று விட்டது. இவர்கள் 3 பேரும் உள்ளே இருந்ததுதான் தோற்காது. தோற்றபோது இவர்களெல்லாம் உள்ளே இருந்தார்கள் எல்லாருமே, தினகரனை தவிர. அம்மா அப்புறம் தான் வந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது இருக்கட்டும். ஆனால் எதற்காக என்றால் பிஜேபியினுடைய அஜெண்டா. உள்ளே போனால்தான் நாம் வெற்றி பெற முடியும். இன்னொரு முறை அதிமுகவோடு கூட்டணி இல்லாவிட்டால் பிஜேபி மண்ணாக போய்விடும். இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொஞ்சம் எடப்பாடியை மிரட்டி உள்ளே திணித்து விட்டால், பிறகு பிஜேபியோடு கூட்டு என்கிற நிலைமையை ஏற்படுத்தி விட்டால் நாமும் உயிர் பிழைத்திருக்கலாம். எடப்பாடி முதலமைச்சராக வந்தால் வரட்டும், நெருக்கடி விடுத்து உள்ளே போய்விடலாம் என்பதுதான் அவருடைய நோக்கம். இந்த 3 பேருடைய நோக்கமும் பிஜேபி அஜெண்டா தான். அவர்கள் இயக்குகிறார்கள். எடப்பாடிக்கு என்ன என்றால் அவ்வளோதான் பெரிய பிஜேபி எதிர்ப்பாளி என்று சொல்வதை விட அதிமுகவினுடைய நிலைப்பேற்றுக்கு தனித்திருப்பது சிறந்தது என்ற சரியான அரசியல் கோட்பாட்டை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அவர்களை வரவிட மாட்டேன் என்கிறார். அப்படி போகிறது. சரியான எதிர்ப்பு நிலையை பிஜேபிக்கு அவர் எடுத்து, திமுக மட்டுமல்ல மோடிக்கு எதிராக அதிமுகவும் இருக்கிறது, நாம் நம்பத்தக்க கட்சியாக இருக்கிறது என்று சிறுபான்மையினர் மாறி வாக்களிக்கின்ற நிலை வருகின்ற போது இவர் மிதந்து விடுவார். மூழ்கி கொண்டிருக்கிறவர் மிதந்து விடுவார். இதுதான் என்னுடைய பார்வை. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நேரத்தை பல்வேறு தகவல் என்னோட பயணம்